குக்கர் வச்சிங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம், பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுங்க. இது கூடயே பெருவெங்காயம் ஒரு 5 ஆட் பண்ணிங்க. வால் அரிஞ்சிங்க. இது கூடயே பூண்டு ஒரு கட்டி போட்டுங்க. இது கூடயே வரமிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிங்க. காரம் தேவையான அளவுக்கு போட்டுங்க. நல்லா வணக்கி விட்டுங்க எண்ணெயில். வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வணங்கின பிறகு தக்காளி ஒரு 4 போல் ஆட் பண்ணிங்க. பொடி பொடியாக அரிஞ்சிங்க. கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இது கூடயே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கி விடுங்க. அடுத்ததாக அரிசியும் பருப்பு சோத்தில் இப்போ நம்ம பருப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் நல்லா ஊற வச்சு போட்டுங்க. நல்லா கலக்கி விட்டுங்க. அடுத்ததாக நாம் வந்து இப்போ அரிசியை போட்டுக்கலாம். வாங்க, நாங்கள் வந்து 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அடுத்ததாக வந்து நம்ம இப்போ முருங்கைத்தலை ஆட் பண்ணிக்கலாங்க. முருங்கைத்தலை வந்து அரிசியும் பருப்பு கூட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து முருங்கைகளை சேர்த்து செய்கிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைத்தலையை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. நம்ம அடுத்ததாக விசில் வந்ததுக்கப்புறம் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுவையான அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. முருங்கைத்தலைலாம் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை முருங்கைத்தலை பருப்பு சேர்ந்து அரிசி பருப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாலுமே சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.